நேற்று விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஒரு 7 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 11 பேர் 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. இதை முடிச்சுட்டு வெளியில வந்த விஜய் தன்னுடைய காரின் மீது நின்று கையை காட்டிக்கிட்டு வந்தாரு. அதுவும் சிபிஐ அலுவலகத்துக்குள்ள இருந்தே அப்படிதான் வந்தாரு. விஜய் சிபிஐ அழைக்கிறது. சிபிஐ அலுவலகம்ன்றது ஏதாத்தால பிஜேபி அலுவலகம் மாதிரி தான். இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது. விஜய் ஒரு பெரிய ஒரு தக் லைஃப் மொமெண்டாக வெளியே காரனுடைய அந்த சன்ரூஃப் எடுத்துட்டு விக்டரி சைன் காமிச்சிட்டு வந்துட்டாரு. டீ கடைக்காரனே அவர் கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இருடியே இப்ப வாரேன். யோ கீழே இறங்கி. டென்ஷன் ஆயிட்டானோ? எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒன்றை நீங்கள் தக் லைஃப்னு சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? பில்ட் அப். நான் என்ன கேக்குறேன், விஜய் ஒருவேளை அந்த பிரச்சனையில் நான் உண்மையை சொல்லிட்டேன், 41 பேருக்கு முந்தங்க நீதி கிடைத்தது அந்த குடும்பங்களுக்கு அப்படின்னு பேசுறதான் அடிப்படையே தவிர அதுல இருந்து ஒருத்தர் டாட்டா காட்டிட்டு தக் லைஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுங்கிறது சரியே கிடையாது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அப்ப இது எதை வைத்து அடிப்படையா சொல்லப்படுதுன்னா, கீழே ட்விட்டர்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மாதிரி ஒரு கூட்டம் விஜய்க்கு ஆதரவாக விசிலடிப்பதற்கு. அப்படி இல்ல இந்த படத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க என்ன நடந்தாலும் சரி அதற்கு கைதட்டுவதற்கு தயாராக இருக்கு. இன்னும் கூடுதலா சொல்றேன், இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது அதை ஒரு வெற்றியாக கொண்டாடிய கூட்டம் தான் இந்த தாவை விஜய போட்டாரு நீதி வெல்லும். ஆமா, எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இப்போ அந்த இடத்தில் டிடிவி தினகரன் சொன்னார், நீங்கள் இந்த விஷயத்தை தமிழ்நாடு அமைத்த இந்த எஸ்ஐடியிலே நீங்க முடித்துக் கொண்டிருப்பதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும், நீங்க வசமா போய் மாட்டிட்டீங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிடிவி தினகரன் வைக்கிறாரு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவாலை பிடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாழை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சு மிஸ்டர் நல்ல தம்பி. நான் தலை நிமிர்ந்து வருகிறேன் என்றதுதான் அது அடையாளம். அது சமிக்கை கிடையாது. ஒரு ரொம்ப ஓபனா சொல்கின்ற ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஓ, அவ்வளவு பெரிய தியாகிங்களா? சோகமா வந்தாலும் அது பிரச்சனை. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டுட்டு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிச்சு, அவர் முகத்தை மூடிட்டு வந்தாரு, விமர்சனம் பண்ண. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வழக்கமாக அப்படி நடக்காது. சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ளிருந்து வாகனம் வெளியே வரும்போதே அவர் சன்ரூஃப் எடுத்து மேல இருந்து தான் கை காண்பித்து வருகிறார். அது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சிபிஐக்கு தெரியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நான் பணியவில்லை. அவர் முகத்துல ஒரு மலர்ச்சி இருந்தது, மகிழ்ச்சியா வந்தார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு இதை கொடுக்குறாங்க. குறியீடு அது ஒரு ஆக்டருக்கு பெர்செப்ஷனா கொடுக்குறாங்க. இல்ல, அது ஒரு ஆக்டருக்கான ஒரு வெரி இயல்பான ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். வெளியே சிரிக்கிற உள்ள அழுகிற. அவர் அவரு டாடா சொல்லிட்டு வந்துட்டாருன்றீங்க, ஆனா அவர் பரப்புரைக்கு நான் தயார் சொல்லிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் சில பேர் வைக்கிறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் நான் கேட்கிறேன். யோசிக்கிறேனா? இல்ல, கிடையவே கிடையாது. அவர் பாஜக பக்கம் போக மாட்டார் என்பது மிக தெளிவாக கூறிவிட்டார். சொல்றாங்கண்ணா. உள்ள என்ன டீல் நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. வெளியில் வரும்போது எல்லாத்தையும் தொடச்சிட்டு கை காட்டிட்டு வருவதற்கு ஒரு நடிகனுக்கு சொல்லியா கொடுக்கணும்? என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். பாஸா கொக்கா. அது குத்து கூட விழுந்திருக்கலாம், எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே. அப்போ நீங்க பேசுவது என்பது விஜயை மீண்டும் மீண்டும் அவருக்கு இல்லாத ஒரு தகுதியை, அவர் இதுவரைக்கும் தன்னுடைய பிரச்சனைக்கு வாய் திறந்தது கிடையாது, தமிழர்களின் பிரச்சனைக்கு வாய் திறந்தது கிடையாது. உண்மையான எதிரி பாஜகன்னு கை காட்டுவதற்கு பதில் வைரஸை விட்டுட்டு வேக்சினை காட்டி இதுதான் பிரச்சனைன்னு காட்டக்கூடிய சீமானின் வேலையைத்தான் இன்னைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். அதை சில பத்திரிகையாளர்கள் தூக்கி நிறுத்துகிறார்கள். பக்கா அயோக்கியத்தனங்க என்னுடைய. அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? வெளியூர் கூட்டி வந்தது கேள்வி மேல கேள்வியா கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், ஆர்கே அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர்,
பல பேருக்கு முன்னோடியா இருக்கணும். இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்ல. நீங்க இப்படியெல்லாம் ஒரு முக்கிய பத்திரிகையாளர் பேசுவதனால்தான் விஜயை ஆதரிக்கக்கூடிய ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் என்ன சொல்றாப்ல, விஜய் உங்களுக்கு வந்து டிஆர்பி ஏத்துவதற்கு பயன்படுகிறார்னு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறாரு. தொலைக்காட்சி நெறியாளர் பொங்கிட்டாப்ல. விஜயை காமிச்சு டிஆர்பி வாங்கிக்கிறீங்க, விஜய் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன உண்மை? இப்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வறுமையில இருந்தோமா சார்? அப்படி இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா நீங்க? there was a shift இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா? நடத்தலையா நீங்க? ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு தெனாவட்டோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன மாதிரினா ஃபுல் டெரரா பைத்தியம். விஜயை சார்ந்து இருக்கிற ஒருவர்களோ என்ன பேசுறாங்க, எங்களுடைய விஷயங்களை பேசினால்தான் உங்களுக்கு வாழ்க்கையே, உங்களுக்கு டிஆர்பின்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கும்போது அதற்கு என்டாஸ் பண்ற மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாருங்கிறது மிக மிக அபத்தமான ஒரு விஷயம். இவனே ஒரு இத்து போனவன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன், ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்க. மோசமான தக் லைஃப் இல்ல இது. எவ்வளவு பெரிய கொடூரமான தக் லைஃப் இது. தக் லைஃபா இது? உளவியலான எவ்வளவு பெரிய தாக்குதல். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இது ஏன் வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் ஏன் இப்படி விஜய்க்கு இந்த அளவுக்கு அவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க? ஒன்று வியூஸ் காரணமாக இருக்கும், அல்லது பேமெண்ட் காரணமா இருக்கும். தன் மனைவி கொண்டு போய் பெட்டிஷனை கொடுத்து, என் கணவன் வந்து ஒரு நடிகையோடு தவறாக இருக்கிறார், என்னை மன உளைச்சலாக்குகிறார், பல நாட்களுக்கு எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுத்தாருன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஒரு நடிகையை கூட்டிட்டு ஒரு நடிகைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த நடிகையே சேமா 2 பேரும் ட்ரெஸ் எடுத்து சோடி போட்டுட்டு ஏதோ தீபாவளி கொண்டாடுற மாதிரி அந்த கோலாகலத்தோடு வந்து நின்று அந்த பெண்ணுக்கு உளவியலாக ஒரு சிக்கலை ஏற்படுத்துறீங்கன்னா எவ்வளவு பெரிய திமிர்த்தனமோ. இல்லை, இந்த தேர்தல் தேதி அறிவிப்புங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அரசியல் நோக்கம் தான். அது வந்து 100 விழுக்காடு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக கூட்டணி உறுதியாயிருச்சு, அதிமுக கூட்டணி உறுதியாகலை. அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்போ திமுக 5000 போட்டது ஒரு எஃபெக்டாக இருக்கும், அதை கொஞ்சம் ஆறப்போட வைங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பில் ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்குத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? ஆக்சுவலா இவன் தான் பாஸ். இவனை கக்குத்துல வச்சு தான் நமக்கு நல்லது. இல்ல, இந்த விஜய் விவகாரத்துல விஜய்க்கு அப்படி ஒன்றும் ஒரு கொள்கை அஜெண்டா இருப்பதா நான் பார்க்கல. தொடக்கத்தில் இருந்தே பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு இது அஜெண்டாவும் இல்லை. இங்க எந்த இடத்துலையும் ஆக்கப்பூர்வ சக்தியா இருக்க மாட்டார். அவரே சொன்ன மாதிரி நான் ஒரு குண்டு போட்டு விட்டேனா அப்படின்னு கேட்டார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்பப்போ ஒரு குண்டு போடுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரே ஒழிய பெரிய லெவல்ல ஒரு மெயின் பிளேயரா இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். விஜய் அப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தை இந்த பாஜக அரசுக்கு எதிராக அப்படி தூக்கி அடிச்சிட்டாரு. அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. சம்பவம்னா என்னங்க? இன்னைக்கு பாஜக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்கள் மேல் அத்தனை ஆயுதங்களை தொடுக்குது. ஒரு விஷயத்துக்காக இந்த நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு எதிராக பேசுறீங்களா? பாஜகவுக்கு எதிராக பாஜக இப்படி கொடூரமான அரசியல் செய்கிறதுன்னு பேசுறீங்களா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படி பேசாதீங்க. விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய். சத்தியமா இல்ல, பாஜகவை பற்றி சிஎம் பேசுனா விஜய்க்கு ஏன் வலிக்கிறது? என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுனா விஜய்க்கு ஏன் வலிக்கிறது? விமர்சனம் என்கிற ஆயுதத்தை யாரு மேல் பிரயோகிக்கிறீர்களோ அதை தடுக்கிறதுக்கு விஜய் வேலை செய்யறாரு, பாஜகவை தடுப்பதற்கு. குறுக்க இந்த கௌசிக் வந்தா செங்கோடா கையம்பு கைய பிடிக்கிறீங்க. நீ என்ன அறிவிச்ச? நான் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர்கள் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். ஆமா, அன்னபூரணி சூப்பர் 6. நீ சொன்ன அடுத்த நிமிஷமே போர் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த மக்கள் அடிப்படை பிரச்சனை கேஸ் விவகாரத்தில் மக்கள் அல்லோல கல்லோலப்படுகிறாங்க. நீ ஒரு ட்வீட் போடல. ஏன் போடல? அது வந்து மக்களுக்கு ஆதரவா போடு. பாஜக விட்டுருப்பா, பாஜகங்கிற வார்த்தை கூட வேண்டாம். மக்களுக்கு ஆதரவோடு ஒரு ட்வீட் போட வேண்டியது என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? ஏன் போடல? பாஜக என்று நினைத்தாலே பயந்து போகிற ஒரு பயந்தாங்கொள்ளி ரேஞ்ச் ரோவர் கார்ல ஓப்பன்ல நின்றுட்டு டாடா காட்டிட்டா மட்டும் அது தக் லைஃபா? எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மாப்பிள்ள. சீனு தானாவே அமைஞ்சிருச்சு, வெளியில சொல்லிடாத, அசிங்கமா ஆயிடும். இது எவ்வளவு பெரிய கேவலம். இதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இது தற்குறித்தனம்னு சொல்றோம். இதை கீழே இருந்து விசில் அடிச்சுட்டு ஒருத்தன் சொன்னோம்னா பரவாயில்ல.
ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி ஒருத்தர் விசில் அடிச்சு சொன்னாருன்னா அதை தற்குறித்தனத்தின் உச்சம்னு தான் நான் சொல்லுவேன். உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னாடி 2 கணக்குல வச்சிருந்தியாக்கும். ஒரு மனுஷன் எவ்வளவு பொறுப்பற்று வாழ்வதானாக இருந்தா அவன் போற இடத்துக்கு சரக்கு பாட்டில் போகும். இங்க இருக்கிறதுல ஒண்ணு அதான் அந்த வேலைப்ப சரியான குடிகாரனாச்சே. நீங்க ஊர்ல உள்ள பெண்களுக்கு எல்லாம் டாஸ்மாக் வந்து கேடாக இருக்கிறது அப்படி இப்படின்னு பேசிட்டு டாஸ்மாக் சரக்கு தப்புன்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு பாடம் எடுத்து விட்டு உங்களுக்கு உயர் ரக வெளிநாட்டு மதுபானம் கொண்டு போயிருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தன்மை. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையை என்ன சொல்றேன்னா, இப்ப நான் என்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தியவனே நான் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அவரு பையில இருந்து அந்த விஸ்கி பாட்டில் எடுத்திருக்காங்க. என்ன கூட்டு உளறிட்டு இருக்க? பேசாம போய் ஒரு ஓரமா படு. கூட்டு போடா எனக்கு இருக்கு போயில. வாடா. அங்க உள்ள போய் பேசிட்டு வெளியில வரும்போது தெளிச்சலா கை காட்டினாரு இல்ல, அது என்ன கணக்குல எனக்கு கை காட்டினாரு இல்ல, ஒருவேளை ஒரு ரவுண்ட் உள்ள போனதுனால ஒரு தெம்பா இருப்பாரான்னு தெரியல. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். இப்படித்தான் வெளியில் ஒரு பேச்சு உள்ளே ஒரு பேச்சு. இது சீமானோட இன்னொரு அவதாரம். அவனோட சேர்ந்து என்ன கவர் பண்ற வேலை வச்சுக்காத. சீமான் வந்து மது ஒழிப்புன்னு பேசுவாரு, ஆனா சரக்க போட்டுட்டு தான் மேடையில ஏறுவாரு. விஜயம் அப்படித்தான். அவர் மேடையில கூட இல்ல, விசாரணைக்கு செல்லும் போது கூட தனி விமானத்துல போகும்போது கூட தனக்கு தேவையான பொருள் வேணும்னு தன்னுடைய ஆள் மூலமாக, அதுவும் ஆதவர்ஜுனா மது ஒழிப்பு மாநாட்டை நடத்திய மாமனிதர் ஆதவர்ஜுனா சரக்கு பாட்டிலோடு கையில தூக்கிட்டே போயிருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஒரு உயரிய சேவை ஆற்றுவதற்காக இவர்கள் 500 கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மனுஷனா இது ஒரு சட்டமன்ற தேர்தல். இது இங்க திமுகவுக்கு எங்களுக்கு தான் சண்டையை தவிர நீங்க மோடிக்கு எங்களுக்கு கிடையாதுன்னு பேசுகிறார் விஜய். நான் என்ன கேட்கிறேன், இவங்க களத்திலே இல்லைன்னு நீ சொல்ற, நீ வருவதை விட பனையூர்ல இருந்து வெளியில வர்றதை விட அதிகமான முறை பாஜக காரர்கள் வெளியில வர்றாங்க. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. இது தக் லைஃப் இல்ல. ஒரு மூட்டை பூச்சியை கூட, ஒரு கொசு, ஒரு எறும்பை நீங்க நசுக்கினா கூட திருப்பி வந்து கடிக்கும். ஒரு சாதாரண நாயை கல் எறிஞ்சா கூட திருப்பி வந்து உங்களை குறைக்கும். அந்த எதிர்ப்புணர்ச்சி கூட விஜய்க்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நோ சூடு நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க?